கொரோனா சர்ச்சையை தாண்டி மிகப்பெரிய சர்ச்சையாக வந்து நம்ம காதுகளில் விழுந்தது ஜோதிகா பேசிய பேச்சின் சர்ச்சை. ஒரு பக்கம் ராஜராஜ சோழனை எப்படி இப்படி பேசலாம் என்று விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் கோவிலை எப்படி இப்படி பேசலாம் என்று ஒரு கூட்டம் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறது. ராஜராஜ சோழனை அத்தனை நேசித்த காரணத்தினால்தான் நான் என் பையனுக்கு ராஜராஜ சோழன் என்ற பெயரையே நான் சூட்டினேன். இன்றைக்கு வரைக்கும் ஒரு முன்மாதிரியான தலைவனாக ராஜராஜ சோழனை கருதி கொண்டிருப்பவள் என்கிற முறையில் இருந்து ஜோதிகாவினுடைய பேச்சிற்கு ஒரு சிறு பதிவை நாம் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறோம். இங்கு நோக்கம் என்பது கோவிலை பற்றியது அல்ல, நோக்கம் என்பது ராஜராஜ சோழனை பற்றியது அல்ல, நோக்கம் என்பது தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலை பற்றியது அல்ல. பேசப்பட்ட பேச்சின் நோக்கம் அரசு பள்ளிகளின் நிலை மோசமாக இருக்கிறது, அரசு மருத்துவமனைகளின் நிலை மோசமாக இருக்கிறது என்பதுதான். ஜோதிகாவினுடைய பேச்சை சர்ச்சையாக இன்றைக்கு கிளப்பி இருக்கவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் இதுதான். நீங்கள் தாராளமாக பேசுங்கள், எவ்வளவு கேவலமாக வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள். உங்களுக்கு காசா பணமா வார்த்தைகள் இருக்கிறது, என்ன வேண்டுமானாலும் தரக்குறைவாக ஒரு பெண்ணை பற்றி விமர்சனம் செய்யுங்கள். அதற்கான கருத்து சுதந்திரம் எல்லாம் இங்கே எல்லோரும் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனால் அந்த விமர்சனம் செய்வதற்கு முன்பாக அரசு பள்ளிகளில் மிகப்பெரிய கனவோடு, வானுயர லட்சியத்தின் கனவோடு இருந்து வறுமைக்கு அடிபட்டு என்னுடைய லட்சியத்தை அடைய முடியவில்லை, மருத்துவம் படிக்க முடியவில்லை, பொறியியல் படிக்க முடியவில்லை, விஞ்ஞானியாக உயர முடியவில்லை, உலகத்தில் என்னுடைய கண்களால் உலகத்தை பார்க்க முடியவில்லை என்று இருக்கிற 10 ஏழை பிள்ளைகளுக்கு உயர்கல்வியை கொடுத்துவிட்டு நீங்கள் ஜோதிகாவினுடைய பேச்சிற்கு விமர்சனம் செய்தால் சரியாக இருக்கும் என்று கருதுகிறேன். 10 ஆண்டிற்கும் மேலாக எனக்கு தெரிந்த எத்தனை மாணவர்கள், ஏழை பிள்ளைகள், கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்களால் மருத்துவர்களாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? அகரம் பவுண்டேஷனுடைய செயல்பாடுகளை நேரில் பார்த்தவள் என்கிற முறையில் சொல்லுகிறேன். நான் பணியாற்றிய முன்னாள் பள்ளியில் இருந்து ஒரு ஏழை பிள்ளை அத்தனை கனவுகளோடு அந்த 10 வயதில் அவ்வளவு பேச்சு பேசுவாள். அவளுடைய கனவுக்கு மரியாதை கொடுத்து நான் ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்று சொன்ன அந்த சிறு ஆசைக்கு பிளைட் டிக்கெட் போட்டு கொடுத்து அவளையும் அவங்க அம்மாவையும் வானத்தில் பறக்க வைத்து அழகு பார்த்து பிள்ளைகளை விஞ்ஞானிகளாக வளர்த்துக் கொண்டிருக்கிற அந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் அதை செய்துவிட்டு அரசு பள்ளிகளின் நிலை மோசமாக இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா நீங்கள் அதை செய்துவிட்டு வந்து இந்த செய்திக்கு விமர்சனம் செய்யுங்கள். நான் மனதார வாழ்த்துக்களை தெரிவிப்பேன். அவங்க தஞ்சாவூர் கோயில்ல போய் படப்பதிவு எடுத்துவிட்டு அங்கே இருந்து நேராக அதற்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ராஜா அரசு பொது மருத்துவமனைக்கு தஞ்சாவூரில் சென்று ஒரு படப்பதிவுக்காக சென்றிருக்கிறார்கள். பிள்ளை பிறந்த நிலையில், அந்த பிரசவித்த நிலையில் தாய்க்கும் பிள்ளைக்குமான அடிப்படை சுகாதாரமற்ற நிலையை பார்த்து கண் கலங்கியவள் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று அந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனைகள் இப்படி இருக்கிறது, நாம் இவற்றை மாற்றியாக வேண்டும் என்று ஒரு புலம்பலை போல சிரித்துக் கொண்டே பேசியிருக்கிறாள். என்ன நடந்திருக்கிறது தெரியுமா? நீங்கள் எல்லாம் கையில் செல்போன் வைத்திருக்கிறீர்கள் என்று எதையோ கிழித்து கேவலமாக எழுதி பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் ஜோதிகாவினுடைய அந்த மேடை பேச்சு இன்றைக்கு இதுவரைக்கும் கொரோனா பாதிப்பு இத்தனை பிரச்சனையிலும் கூட வராத அரசு அதிகாரிகள் தஞ்சை பொது மருத்துவமனைக்கு அங்கே சென்று அங்கே சுகாதார விதிகளை பார்த்திருக்கிறார்கள், பார்வையிட்டிருக்கிறார்கள், அதை மேம்படுத்துவதற்கான வேலைகளை செய்திருக்கிறார்கள். வெளியிலே முதல் முறையாக நோயாளிகளை பார்ப்பதற்கு வருகிற பார்வையாளர்களுக்கு நிழற்குடை அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த மருத்துவமனை அரசின் கவனத்திற்கு சென்று அந்த மருத்துவமனைக்கு தேவையான சுகாதார உயர் வசதிகள் அனைத்தும் கடந்த சில வாரத்தில் செய்யப்பட்டு கொடுத்திருக்கிறது என்பதே இந்த உரைக்கான ஆகப்பெரிய வெற்றியாக கருதுகிறேன் நான். ஏனென்றால் ராஜராஜ சோழனே உயிரோடு இருந்திருந்தாலும் கூட மக்களுடைய பொது மருத்துவத்திற்கும் பொது கல்விக்கும் எத்தனை பெரிய வேலைகளை எல்லாம் அவர் செய்தார். இன்றைக்கு இருந்திருந்தாலும் இந்த கருத்திற்கு அவர் சரியாக மரியாதை கொடுத்து அவரே ஒரு மருத்துவமனை கட்டி கொடுத்திருப்பார். அப்படித்தான் நமக்கு பார்க்க வேண்டியிருக்கு இந்த செய்தியை. அதனால என்ன நடந்தாலும் அதுல இருந்து ஏதாவது ஒன்னை எடுத்து கீழ்நிலையான அரசியல் செய்யலாம் என்பதை தாண்டி என்ன பேசுகிறார்கள், என்ன நோக்கம், பேசிய பேச்சினுடைய விளைவு எதற்காக என்ற குறைந்தபட்ச அரசியல் செய்தியை உள்வாங்கிக் கொண்டு பேசுங்கள். உங்களை திருத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை ஒரு பிள்ளையாவது அரசு பள்ளி பிள்ளையை படிக்க வைத்து விட்டு வந்து பேசுங்கள் என்பதுதான். அரசு பள்ளிகளின் லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதற்கு ஒரே செய்தியை சொன்னால் போதும். அரசு பள்ளி ஆசிரியர்கள் யாரும் தங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளியில் சேர்ப்பது கிடையாது. அரசு மருத்துவமனைகளின் லட்சணம் எப்படி இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு செய்தியை சொன்னால் போதும். அரசு அதிகாரிகள், அரசு தலைமைகள் யாரும் அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்துக் கொள்வது கிடையாது. இந்த 2 செய்திகள் பத்தாதா இந்த செய்தியினுடைய நோக்கத்திற்கு என்ன வலு என்பதை எடுத்து சொல்லுவதற்கு? அதனால் ஜோதிகாவினுடைய பேச்சு எதை சொல்லியது என்பதை தாண்டி அரசு பள்ளிகளையும் அரசு மருத்துவமனைகளையும் பொதுவாக ஆக்க வேண்டும். தனியார்
பள்ளிகள், தனியார் மருத்துவமனைகள் என்பதை உடைத்தெறிந்து அந்த கலாச்சாரத்தை மாற்றி பொதுக்கல்வி, பொது மருத்துவம் எல்லாருக்கும் இதுதான் என்ற ஒன்று என்றைக்கு வருகிறதோ, என்றைக்கு அது புரட்சியாக மாறுகிறதோ, அன்றைக்குத்தான் இந்த தமிழ்நிலம் உருப்படுவதற்கான குறைந்தபட்ச சாத்தியம் புரட்சி ஒன்று.